அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஹோட்டலுக்கு போனால் விரும்பி சாப்பிட்றது தந்தூரி சிக்கன். வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கோழி ஒன்று ஃபுல்லாக தோல் உரித்து சுத்தம் பண்ணி வாங்கியிருக்கேன். உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் அந்த ஸ்கெலிட்டன் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறது நாட்டுக்கோழி. சின்னதாக பார்த்து வாங்கிக்கோங்க. கோழி எப்போ வாங்கினீங்கனாலும் 1 கிலோ இல்லைன்னா 1 கிலோ 100 கிராம் அந்த அளவுக்கு மேலே கோழி இல்லாத அளவுக்கு பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா நமக்கு மசால் பிடிச்சி நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி எல்லா பக்கம் சதப்பகுதியில் ஸ்லிட்ஸ் போட்டு அதில் இருக்க ஈரப்பதத்தை நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க. ஒன்று டிஷ்யூ வச்சு துடைக்கலாம், இல்லைன்னா ஏதாவது கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. ரொம்ப ஈரம் இருந்ததுன்னா மசால் ஒட்டாது. இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு 2 கோட் மேரினேஷன் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் மேரினேஷன் கொடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கோட்டிங் கொடுக்கலாம். ஃபஸ்ட் கோட்டிங்க்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கோழி சைஸ் பொறுத்து காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு. இந்த உப்பு இந்த எலுமிச்சம்பழ சாறு கூட கரைஞ்சி எல்லாம் ஒன்றா கலந்து வர அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை கோழிக்கு மேரினேட் பண்ணுங்கள். நல்லா அந்த ஸ்லிட்ஸ்குள்ளே உள்ளெல்லாம் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக மேரினேட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஃபுல் கோழிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா தடவிட்டு இதை 1 மணி நேரம் போல் அப்படியே மேரினேட் பண்ணி விட்டுருங்க. கோழி முக்கியமாக தோல் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. தோலோட கோழி எடுத்திங்கன்னா மசால் உள்ளே இறங்காது. நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன், அதனால் சின்னதாக இருக்குது. பிராய்லர் கோழினா சதை நல்லா இருக்கும். நாங்கள் எப்போவுமே நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி தான் எடுத்திருக்கேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அதில் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கியிருக்கும். தண்ணி விட்டுருக்குது பாருங்கள். இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, இதை எடுத்துடலாம். அடுத்த மேரினேஷனுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் துணியில் கட்டி அதில் இருக்க ஈரப்பதத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நம்ம முதலே மிளகாய் தூள் சேர்த்திட்டோம், அதனால் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கொத்தமல்லி பொடி 1 டீஸ்பூன், சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அந்த டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும். தந்தூரி மசாலா 1 டீஸ்பூன். இது இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். மிளகுத்தூள், பொடித்த மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. நான் இன்றைக்கி மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காஞ்ச வெந்தய கீரை. இது கசூரி மேத்தி கடையிலையும் கிடைக்கும், இல்லை நீங்கள் வீட்லேயே கூட வெந்தயக்கீரையை நிழல்லையே காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க ஈரப்பதத்துக்கும் அந்த தயிரில் இருக்க ஈரப்பதத்துக்கும் எல்லாம் ஒன்றா கலந்து வந்துடும். தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. தயிரே நம்ம தண்ணி வடித்து ஆட் பண்ணது காரணமே அதனால தான். மசாலா திக்காக இருந்தால் தான் நம்ம கோழியில் நல்லா பிடிச்சி மசாலா உள்ளே பெனட்ரேட் ஆகி கோழிக்கு டேஸ்ட் கொடுக்கும். தண்ணியாட்டம் இருந்ததுன்னா ஒட்டாமல் எல்லாம் நீத்த மாதிரி வெளியே வந்துடும். இப்போ இந்த கோட்டிங்கை நல்லா சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த ஸ்லிட்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஸ்லிட்ஸ்குள்ளெல்லாம் நல்லா தடவி விடுங்க. இது 5லேருந்து 6 மணி நேரம் மினிமம் மேரினேட் ஆகணும். அப்போ தான் நம்ம கோழி மசாலா பிடிச்சி நல்லா வெந்து வரும். இல்லைன்னா நீங்கள் அடுத்த நாள் செய்கிற மாதிரி இருந்தால் முதல் நாள் நைட்டே கூட மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஓவர் நைட் மேரினேஷனுக்கு தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நமக்கு இருக்கிற மசால் ஃபுல்லாக தடவி வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழிங்கிறனால கோழி இது எலும்பும் சதையும் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். எலும்பு அதிகமாகவும் சதைப்பகுதி கம்மியாக இருக்கும். அதனால் இந்த மசால் கரெக்டாக இருக்கும். உங்களோட கோழி அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் மசாலா கொஞ்சம் சேர்த்து ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மேலே ஃபுல்லாக எல்லா பக்கம் படுற மாதிரி விட்டுட்டு இதை ஒரு கிளிங் ரேப் போட்டு நான் கவர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே மேரினேட் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கும்போது நம்ம போட்ட மசாலோட வாசம் வெளியே போகாமல் இந்த கோழிலே இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் சப்போஸ் வைக்கும்போது மற்ற ஃபுட் ஸ்டெப்ஸ் கூட இந்த வாசம்லாம் போகாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு பாக்ஸில் ஏர்டைட் பாக்ஸில் நல்லா டைட்டாக போட்டு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்.
இது நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரினேஷன் பண்ணி வச்ச கோழியை எடுத்து கிரில் பண்ண போகிறேன். நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ராடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு 10 மினிட்ஸ் ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோட்டிஸ்ட்ரி ராட் இருந்ததுன்னா அதில் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மீதி இருக்க மசாலா நீங்கள் மறுபடியும் ஒருக்கா எல்லா பக்கமும் தடவி விட்டுருங்க. சப்போஸ் உங்கள் ஓடிஜியில் ரொட்டிஸ்ட்ரி ஆப்ஷன் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரே வச்சு அதுக்கு மேலே இந்த கிரில் பேன் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் மேரினேட் பண்ண கோழியை வச்சு நீங்கள் கிரில் பண்ணிக்கலாம். எனக்கு ரொட்டிஸ்ட்ரி ஆப்ஷன் இருக்குது. அதுக்காக நான் கீழே க்ரம் ட்ரேயில் ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சிக்கனை ராடில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சிக்கன் வேகும்போது அதிலருந்து ட்ரிப் ஆகிறது எதுவுமே ஓடிஜியில் பட்டுச்சுன்னா அப்படியே கருப்பாக பிடிச்சிக்கும். இப்போ நம்ம அந்த ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கறனால அதை அப்படியே ஈஸியாக ரிமூவ் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இது 250 டிகிரி செல்சியஸில் 40லேருந்து 45 நிமிஷம் போல் வேகணும். கோழி சின்னதுங்கிறனால இது சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் எடுத்துருக்கிற கோழியோட குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பாதியில் நான் ஓப்பன் பண்ணி எந்த இடத்துலலாம் மசால் விட்டு போச்சோ அதில் மீதி இருக்கிற மசாலா ப்ரஷ் பண்ணி விட்றேன். உங்களுக்கு நல்லா மசால் ஸ்டிஃபாக பிடிச்சி வந்திருந்ததுன்னா நீங்கள் மசால் மீதி தடவணுங்கிற கூட அவசியம் இல்லை, அப்படியே விட்டுறலாம். இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் உள்ளேயே அவன்லேயே விட்டுருங்க. அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். நம்மளோட தந்தூரி சிக்கன் ரெடி. சூடு ஆறினதுக்கப்புறமா இந்த ராடை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மயனைஸ் கூட இல்லைன்னா க்ரீன் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மயனைஸ் வீட்டிலேயே செஞ்சது. நான் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு கொடுக்குறேன். சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்து டெண்டராக வந்திருக்கு. இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வைக்கும்போது ஜூஸியாகவும் இருக்கும். சிக்கனுக்குள்ளே எல்லாமே நல்லா கலந்து அந்த சிக்கனில் டேஸ்ட் நல்லா பிடிச்சி வெந்து வந்திருக்கும். பாருங்கள் சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்குது. இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே கொடுத்துருக்குற நியூட்ரிட்டிவ் வேல்யூ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு ஃபுல் தந்தூரி சிக்கனுக்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சீக்கிரம் அதையும் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.